அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் மற்றவர்களை பெருமை பேசுவதை விட்டுவிட்டு அவங்களுக்கு நமக்கு எதிராக செயல்பட்ட விஷயத்தை தான் அதிகமாக பேசுறதுனால, அதிகமாக நாம் சிந்திக்கிறதுனால அதே விளைவு, அதே விஷயங்கள் நமக்கு திரும்ப 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 வருகிறது. காலையிலேருந்து இரவு வரைக்கும், ஈவன் நம்மளுடைய கனவுல கூட மற்றவர்களை பற்றிய தவறான தகவல்களும், என்னை பற்றிய தவறான தகவல்களும், நான் வெறுப்புணர்வு, இது போன்ற விஷயங்களை பற்றி தான் அதிகமான விஷயங்கள் நம்ம பகிர்றோம். நமக்குள்ளே பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். செல்ஃப் டாக்னு சொல்லக்கூடிய உள் பேச்சு, நமக்குள்ளே ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதை. அப்போ இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன் அப்படின்னா உங்களை மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாக்கும். நாம் சொல்லியிருக்கிறோம், பீச்சு, வில்லோ, பைன், இந்த 3 ரெமெடியும் அதாவது அடிப்படையில் மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளாக்க போகுது, வாழ்க்கையை மாற்ற போகுது. இதை கவனிச்சுங்க. கலாச்சாரத்தில் சொன்ன 4 வாக்கியங்கள் என்பது ஐ ஆம் சாரி, தமிழில் பார்த்தீங்கன்னா என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். முதல் ஸ்டேட்மெண்ட்டு உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன், ஐ ஆம் சாரி, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. 3வது தேங்க்யூ, நன்றி அப்படின்னு. 4வது ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன். அதாவது உங்களை நேசிக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தை நேசிக்கிறேன், எல்லாமே ஒன்று தான் அந்த இடத்துல. ஐ லவ் யூ அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நேசித்தல். இதில் முக்கியமான கடைசியாக நாம் சேர்த்த விஷயம் என்னன்னா, அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப், என்னை நான் மன்னித்து விட்டேன்.